சென்செக்ஸ் தொடர்ந்து புள்ளிகளில் சரிந்து வருகின்றது. தொடங்கிய பங்குச்சந்தை தொடங்கிய நேரத்திலேயே 800 புள்ளிகள் சரிவை கண்டிருந்த நிலையில் தற்போது சென்செக்ஸ் 1000 புள்ளிகள் சரிவை பெற்றிருக்கிறது. சென்செக்ஸ் தற்போது 988 புள்ளிகள் சரிந்திருக்கிறது. ஈரான் இஸ்ரேல் போர் பதற்றம் காரணமாக இந்திய பங்குச்சந்தையில் சரிவு என்பது தொடர் நிகழ்வாக இருக்கிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 340 புள்ளிகள் சரிந்து 24,452 புள்ளிகளில் இருக்கின்றது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1000 புள்ளிகள் சரிவு பெற்று தற்போது 83,277 புள்ளிகளில் வர்த்தகமாகி வருகிறது. ஈரான் இஸ்ரேல் போர் பதற்றம் காரணமாக இந்திய பங்குச்சந்தையில் சரிவு நிலவி வருகிறது. இது பற்றிய பார்வைகளை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு பொருளாதார வல்லுநர் திரு சோம வள்ளியப்பன் இணைந்திருக்கிறார். இணைந்தமைக்கு நன்றி திரு சோம வள்ளியப்பன். தற்போது 1000 புள்ளிகள் சரிவு இந்த பங்குச்சந்தையில் என்பது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? நம்ம மத்திய கிழக்காசியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தொடர் போர் பதற்றம் உடனடியாக குறைந்துவிட போவதில்லை. அப்படின்னா நம்ம பங்குச்சந்தையில் அதனுடைய தாக்கம் என்பது தொடர்ந்து இருந்துகிட்டே இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குமா? நிச்சயமாக நம்முடைய பங்கு சந்தையினுடைய வேல்யூவேஷன்ஸ் ஏற்கனவே ஸ்ட்ரெச்டா இருக்கிறது. நாம பங்குகள் என்ன விலை போறோமோ அதை விட அதிகமாகவே இப்பொழுது உயர்ந்திருப்பதாக ஒரு கருத்து நிலவிய ஒரு சூழ்நிலையில இப்போ ஒரு போர் பதற்றம், அதுவும் இந்த போரும் ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் போரும் ரொம்ப நாளா இருந்ததை மார்க்கெட் அதை சிரித்து விட்டது. அதை சரி செய்து கொண்டுதான் மார்க்கெட் உயரத்துல இருந்தது. ஆனால் இப்போது ஆரம்பித்திருக்கிற போர் இது எந்த அளவிற்கு போகும் என்பது ஒரு சந்தேகத்துக்கு இடமாக இருக்கிறது. ஈரானுக்கு ரஷ்யா உதவி செய்யுமா, இஸ்ரேல் வேறு விதங்களில் தாக்குதலை ஆரம்பிக்குமா என்பதெல்லாம் சரியாக தெரியாத நிலையில் இது இப்போதைக்கு நீங்க சொன்னது போல முடிவுக்கு வராதது போல இருக்கிறது. பங்குச்சந்தையும் ஏற்கனவே நன்கு உயர்ந்து இருக்கிற காரணத்தினால் இப்போது ப்ராஃபிட் புக்கிங், அது தவிர ஒரு எச்சரிக்கையாக இருப்போம் என்று பெருமுதலீட்டாளர்கள் விற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதனால் இப்போதைக்கு இன்று தொடக்கத்திலேயே அப்படித்தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அது எதிர்பார்த்ததை போலவே இப்பொழுது இறக்கம் கொண்டிருக்கிறது. திரு சோமவல்லியப்பன், இப்படி பங்குச்சந்தை சரிவு இந்த குறியீட்டு எண்கள் வாயிலாக நம்ம பார்த்தாலும் உலோகங்கள் சம்பந்தப்பட்ட பங்குகள் மட்டும் உயர்ந்துட்டு வரக்கூடியதன் காரணம் என்ன? அதை நம்ம எப்படி இன்டர்பிரட் பண்ணலாம்? ஒரு ஒட்டுமொத்த சந்தையும் ஒரு பிரச்சனையில் இருக்கிற போது முதல் சில நாட்களில் ஒவ்வொரு துறை பங்குகள் மட்டும் இதற்கெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு வாய்ப்பு இருப்பது என்பது போல உயர்ந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் சமீபத்தில் இப்போ சீனாவில் அவர்கள் கட்டுமான தொழிலுக்காக கொடுத்திருக்கிற சில ஊக்கங்கள், அவர்கள் செய்திருக்கிற வட்டி குறைப்பு போன்ற காரணங்களினால் உலோகத்திற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மிக அதிக ஆபத்து இருக்கிற துறையாக மாறி இருந்தது சீனாவுடைய வளர்ச்சி இல்லாத காரணத்தினால். அதனால் அவை கொஞ்சம் விலை இறங்கி இருந்தன. அதை இப்போது சரி செய்கிற ஒரு போக்கு இருக்கிறது. ஆக தனித்தனியாக ஒவ்வொரு துறைக்கென்று ஒரு வாய்ப்புகள் இருந்தாலும் ஒட்டுமொத்தமா ஒரு பிரச்சனை ஒன்று வருகிற பொழுது குறைந்தபட்சம் உயர்வதாவது நின்றுவிடும் என்று நான் நினைக்கிறேன். இதுல நிதி சார்ந்த பங்குகள் எல்லாம் குறைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே இது போல ஒரு சரிவை கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு முன்பாக சந்திச்சுன்னு நினைக்கிறேன். ஜப்பான் எஃபெக்ட் அதற்கு ஒரு காரணமாக அமைந்திருந்தது. அதற்கும் இதற்குமான மாறுபாடு என்ன? இது மீண்டும் சரியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இந்த போர் இதே அளவிலே இருந்து அதிகபட்சம் போகாவிட்டால், அதிகமாக எஸ்கலேட் ஆகாத பட்சத்தில் பயந்து வித்த பங்குகளை மீண்டும் சிலர் வாங்குவார்கள். ஷார்ட் கவரிங் என்பது நடக்கும். அதன் காரணமாகவும் இப்பொழுது கிட்டத்தட்ட நாம ஒரு புதிய F&O சீரீஸுக்கு வந்திருக்கிறோம். அதனால இப்பொழுது அதிகமாக விற்று வைக்கிறவர்கள் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல மீண்டும் இவற்றை கவர் செய்ய ஆரம்பிப்பார்கள். அதனால இப்பொழுது மிக அதிகமாக இறங்கினால் மீண்டும் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது ஷார்ட் கவரிங். ஆனால் ஒட்டுமொத்த சந்தையும் மீண்டும் இந்த செப்டம்பர் மாத முடிவுகள் எப்படி இருக்கின்றன என்பதை பார்க்கும். அதே போல அந்த போர் பதற்றம் அதிகரிக்காமல் இருக்கிறதா, விரிவடையாமல் இருக்கிறதா என்பதை பார்க்கும். இது இரண்டையும் பொறுத்து சந்தை ஒரு நிதானத்திற்கு வரும். மிக்க நன்றி. இணைந்து உங்களுடைய முக்கியமான பார்வைகளையும் கருத்துகளையும் பகிர்ந்து கொண்டமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.